ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் நம்ம நாட்டுல நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்கள்ல இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலமா தான் ஓட்டுப்பதிவு நடக்குது. இதுக்கு முன்னாடி வாக்குச்சீட்டு முறை பயன்படுத்தப்பட்டாலும் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலமா தான் ஓட்டுப்பதிவு நடத்தணும் அப்படிங்கிற யோசனை 1977 முன்வைக்கப்படுது. இந்த மின்னணு எந்திரத்தை தயாரிக்கிற பொறுப்பை இந்திய மின்னணு கழகத்துக்கிட்ட மத்திய அரசு ஒப்படைக்கிறாங்க. இந்த எந்திரத்துல எப்படி நம்ம வாக்களிப்பது அப்படின்னு 1980 ஆகஸ்ட் மாதம் அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கு செயல் விளக்கமும் கொடுக்குறாங்க. அதோட தொடர்ச்சியா 1982 மே மாதம் கேரள மாநிலம் பரவூர் சட்டமன்ற தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் முதலா சில தொகுதிகளில் பரிச்சார்ந்த முறையில இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலமா ஓட்டுப்பதிவு நடக்குது. அதன் பிறகு பிற மாநிலங்கள்ல படிப்படியா கணிசமான தொகுதிகளில் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலமா ஓட்டுப்பதிவு நடத்துறாங்க. 2001 மே மாதம் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகள் நடந்த எல்லா தொகுதிகள்லையும் எல்லா வாக்குச்சாவடிகள்லையும் இந்த மின்னணு எந்திரம் மூலமா தான் ஓட்டுப்பதிவு நடக்குது. 2004 நாடாளுமன்ற பொது தேர்தலில் 543 தொகுதிகளுக்கும் இந்த மின்னணு எந்திரம் பயன்பாட்டுக்கு வருது. அதன் பிறகு எல்லா தேர்தல்கள்லையும் எல்லா தொகுதிகள்லையும் இந்த மின்னணு எந்திரம் தான் பயன்படுத்தப்படுது. இந்த மின்னணு எந்திரம் வந்த பிறகு வாக்குச்சீட்டு, காகிதம் அச்சடிப்பு இதெல்லாம் இல்லாம போனதுனால அரசுக்கு தேர்தல் செலவு ரொம்பவே மிச்சமாகுது. இருந்தாலும் இந்த மின்னணு எந்திரத்தோட நம்பகத்தன்மை குறித்தும் சில அரசியல் கட்சிகள் அடிக்கடி கேள்வி எழுப்புறதும் அதுக்கு தேர்தல் கமிஷன் உரிய விளக்கம் கொடுக்கறதும் இன்றளவும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அனைவரும் வாக்களிப்போம் 100% என்ற இலக்கை நோக்கி. நன்றி, வணக்கம்.